அப்பா எவனோ ராங் நம்பர் பா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாஸ் டயலாக் வீடியோ தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக புரியும். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு இப்போ முதல் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் இன்ஷாட் அப்ளிகேஷன். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரி இருக்கும். ஸோ நான் டெம்ப்ளேட்ஸு லிரிக்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் வந்து டெலிகிராமில் போய் சர்ச் பாக்ஸில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எகைன் சொல்லிடுறேன், ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி போய் சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் லிரிக்கல் வீடியோவை கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 செகண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே கேன்வாஷ்னு இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் 9:16 ரேஷியோ இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு கீழே பாருங்கள் ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டியூரேஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஷார்ப்பாக 1.6 செகண்ட் கொடுத்துருங்க. 1.6 செகண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு டிக் ஐகான் இருக்கும், டபுள் டிக் ஐகான். அதை செலக்ட் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கரெக்டாக அந்த செகண்ட்ஸ் வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பாருங்கள் கேன்வாஷ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கரெக்டாக அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இங்கே டபுள் டிக் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்வாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸ் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் கரெக்டாக ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே மியூசிக்கை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு மேலே மை மியூசிக்கை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மியூசிக் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வந்து 19 செகண்ட் தான் இருக்கும். ஸோ 19 செகண்டுக்கு மட்டும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டெலீட் ஆப்ஷனை கொடுத்து கூட டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் சொல்கிற எஃபெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஷேக்குன்னு இருக்கும். ஷேக் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேக்கில் வந்து செகண்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஐகான் இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஃபெக்டை வந்து அதோட டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அளவுக்கு இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேயே அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்க. கீழே பாருங்கள் டூப்ளிகேட்னு இருக்கும். அதை வந்து கரெக்டாக எத்தனை செகண்ட் வீடியோ இருக்கோ அத்தனை செகண்டுக்கு கரெக்டாக வந்து அத்தனை ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த பீட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடம் உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து பார்டர் பேஜையும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனை அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபயர் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. எகைன் பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வீடியோவை மேக் பண்ணியாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.